अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं शूद्रभाषकृतो वन्ते भगवन्तः पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनी व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்திர இந்திரியாணி நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு மௌனி ஞானேஸ்வர் மகாராஜின் பேரருளால் அஷ்டாவக்ர கீதை படித்துக் கொண்டிருக்கிறோம். இதுவரை 10 சாப்டர்கள் 9 முடித்துவிட்ட நிலையில் இன்று நாம் காண வேண்டியது 10வது சாப்டர். இதுல என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். Ashtavakra said, abandoning desire, the enemy, along with gain, itself is so full of loss, and the good deeds, which are the cause of the other two, practice indifference to everything. அஷ்டாவக்ரர் கூறினார், உனது எதிரியான ஆசையையும் அதே சமயம் இழப்புகள் நிறைந்த உலகியல் ஆதாயங்களையும் இவ்விரண்டிற்கும் காரணமான நற்செயல்களையும் முற்றிலுமாக திறந்துவிட்டு எல்லாவற்றின் மீதும் பற்றற்ற நிலையை பழகுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் என்னை அஞ்ஞானியாக வைத்திருக்கும் எனது சுரூபத்தை அனுபவிக்க விடாமல் தடையாக செய்திருக்கும் ரூட் காசஸ் ஐடென்டிஃபை பண்ணி அழகா காட்டியிருக்காரு இந்த இடத்துல. எல்லாருக்கும் தெரியும், மெயினா ஆசை. நமது ஆசை தான் நமக்கு முதல் எதிரி. நான் யார் என்று என்னை அனுபவிக்க விடாமல் தடுக்கின்ற ஒரு மோசமான எதிரின்னு சொன்னா அடிக்ஷன் நம்ம ரொம்ப தடவை பேசிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் முதல் எதிரி நமக்கு, சரியா? அது பிளஸ் ரெண்டாவது இழப்புகள் நிறைந்த உலகியல் ஆதாயங்களையும். ஆசையே இன்னொரு வகையில கொஞ்சம் டிஃப்ரெண்டா சொல்லியிருக்காரு, அவ்வளவுதான். ஜென்ரலா சொல்லணும்னா ஆசைன்னு சொல்லியாச்சு. மற்றபடி அதையே கொஞ்சம் ஈஸியா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, கம்ஃபர்டபுளா லீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையிலே எதிர்பார்ப்புகள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆசைக்கும் எதிர்பார்ப்பும் பெருசு டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. அது ரெண்டை தான் வந்து இங்கே ஆசை எதிர்பார்ப்பு அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஆதாயங்கள் ஆசை அப்படின்னு போட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஆதாயங்கள் அப்படின்னாலே எதிர்பார்ப்புகள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆதாயங்கள், சரி. அது ஏன் பர்டிகுலரா அவர் எக்ஸ்ட்ராவா ஒரு வேர்ட் போட்டிருக்காரு, இழப்புகள் நிறைந்த உலகியல் ஆதாயங்கள். நீ இந்த உலகத்துல எந்த ஒரு ஆதாயம்ன்றதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ பெண்களுக்கு இடஒதுக்கீடு, பெண்களுக்கு இலவச பஸ் பாஸு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஆதாயங்கள் அப்படின்னு சொல்லலாம், சரியா? இது ஏதாவது நிரந்தரமா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுவுமே நிரந்தரமா இருக்காது. எந்த ஒரு ஆதாயத்தை நீ எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் அது நிரந்தரமா இருக்குமா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறி. கண்டிப்பா அது இழப்பு ஏற்படும் போது, அதாவது நீ ஏற்கனவே ஒரு ஆதாயத்தை நீ நம்பி வாழ்ந்துட்டு இருக்க, அது இழக்கப்படும் போது மிகப்பெரிய நரகமாக மாறிவிடும். ஸோ இந்த ஆசைக்கும் அதை சொல்லலாம். அது எதிரியான ஆசையும், நீ ஆசைப்பட்டது எல்லாமே உன் கைக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்கு கேரண்டி கிடையாது. அப்ப நீ ஆசைப்பட்டது ஒன்றை விட்டு விலகும் போது கண்டிப்பா நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது வரும். அதேதான், ஆசைப்பட்டதுன்றதுன்னு எதிர்பார்த்த விஷயம் கிடைக்காம போனாலும் சரி, ஆசைப்பட்ட விஷயம் கிடைக்காம போனாலும் சரி, இது கண்டிப்பா கஷ்டப்படுவேன். ஆனா there is no guarantee அப்படிங்கிறதுக்காக அதே சமயம் இழப்புகள் நிறைந்த அப்படின்ற வார்த்தையை சேர்த்து போட்டிருக்காரு. அப்படின்னா கண்டிப்பா அது இன்னைக்கோ நாளைக்கோ தெரியாது, பட் கண்டிப்பா நிரந்தரமா அவங்க கூட வரப்போறது இல்லை. ஏன்னா நீ என்னதான் சேர்த்து வச்சிருந்தாலும் கடைசியில உடம்பே நீ செத்து போயிடுவேன். எல்லாத்தையும் இங்க விட்டுட்டு தான் போகணும். நீ எதையும் எடுத்துட்டு போக முடியாது அப்படின்னதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப டெஃபினட்டா உங்க கூட வரப்போறது இல்லை பெர்மனண்டா அப்படிங்கிறது சத்தியமான உண்மை தானே. அன்பார்ச்சுனேட்லி அது என்னவோ தெரியல, நம்ம அதுக்கு மேல வந்து பற்று அப்படிங்கிறது விட முடியல. அது கூட வருதோ வரலையோ, ஆனா நான் அதை சேர்த்தே ஆகணும்
என்றுதான் ஒரு மனிதன் போராடி கொண்டிருக்கிறான். 80 வயசிலும் கூட பணத்தை சேர்ப்பதிலே ஆர்வம் கொள்கிறான், போராடி கொண்டிருக்கிறான். மரணமே நாளைக்கு வரப்போகுது அப்படின்ற சிச்சுவேஷன்ல கூட பணத்தை அவன் இழக்கிறதுக்கு தயாரா இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது இழக்கப்பட வேண்டிய பொருள் என்று தெரிந்திருந்தும் ஆசையை நம்மளால விட முடியவில்லை. ஸோ தட் இஸ் தி மேஜர் ரீசன் வை நான் யாருன்னு புரிஞ்சுக்காம போனதுக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த 2 பாயிண்ட் முதல்ல சொல்லியிருக்காரு. ஆசை அல்லது இழப்புக்கள் நிறைந்த எதிர்பார்ப்புகள். இவ்விரண்டிற்கும் காரணமான நற்செயல்களையும் முற்றிலும் திறந்துவிட்டு, ஆக்சுவலா ஆசைக்கும் இழப்புக்கள் எதிர்பார்ப்புக்கும் காரணம் புண்ணியம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம எப்போ ரொம்ப என்ன மறக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நான் ஆசைப்பட்டது கிடைக்கும் போது, நினைச்சதெல்லாம் நடக்கும்போது. அப்ப அகங்காரத்துக்கு வீரியம் எப்போது அதிகமாகிறது அப்படின்னா, இந்த மாதிரி நினைச்சதெல்லாம் நடக்கும்போது, அல்லது நான் புண்ணியத்தை அதிகமாக சேர்த்து கொண்டு வந்திருப்பேனே ஆனால் நான் ஞானம் அடைவதற்கு மிகப்பெரிய தடையாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் நேற்று கூட நம்ம கிளாஸ் மெம்பர்ஸ் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தேன், நீங்கள்லாம் அதிக புண்ணியவான்களாக போய்விட்டீர்களோ என்னவோ தெரியவில்லை, அதனால்தான் உங்களுக்கு ஞானத்தின் பக்கம் ஆசை வரவில்லை அப்படின்னு சொன்னேன். என்ன இப்படி சொல்லிட்டீங்க, புண்ணியம் பண்ணா எப்படி ஞானத்துக்கு ஆசை வராம போகும்? புண்ணியம் பண்ணிட்டதுனால வாழ்க்கை துன்பம்னு தெரியல இல்ல. இந்த உலகில் விஷயங்கள் துன்பம்ன்றது புரியவே இல்லையே. இந்த உலகத்துல சுகம் இருக்குல்லன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஏன்னா ஏதோ உங்க புண்ணியத்தினால என்னத்தையோ கொஞ்சம் நல்லா தானே வாழ்றீங்க, எல்லாரும் பண வசதியில இருந்து எல்லாம் நல்லா வச்சிருக்கீங்க. ஸோ தேர்ஃபோர் ஆட்டோமேட்டிக்கலி அந்த புண்ணியத்தின் பலனாக இது நிரந்தரமில்லாத இந்த சுகங்களை நீங்கள் சுகம் என்று நினைக்க வேண்டிய ஒரு அவசியம் வந்துவிட்டது அப்படின்னு சொன்னதுதான் எனக்கு ஞாபகம் வருது. ஸோ இந்த இடத்துல அதான் சுட்டி காட்டுறாரு, புண்ணியம் தரும் நற்செயல்களையும் திறந்து விட்டு அப்படின்னு சொல்லும் போது அதுல எக்ஸ்ட்ரா என்ன காரணம் காட்டியிருக்காருன்னா, நீ ஆசைப்பட்டது கிடைக்கிறதுக்கு காரணமாக இருக்கின்ற புண்ணியங்கள், அந்த புண்ணியத்துக்கு காரணமாக இருக்கின்ற நற்செயல்கள் அதையும் திறந்து விடு அப்படின்னு சொல்றாருன்னா பாத்துக்கோங்க. எல்லாவற்றின் மீதும் பற்றற்ற நிலையை பழகுவாயான்னு கடைசியில கொடுத்திருக்காரு. சரியா? ஸோ எக்ஸ்ட்ரீம்லி டிஃப்ரெண்டா திங்க் பண்ணி சொல்லியிருக்காரு. புண்ணியத்தை பண்ணாதே அப்படிங்கிறது தான் அவர் மேஜரா கோடிட்டு காட்டுறதுங்க. புண்ணிய காரியங்களை செய்வதன் வாயிலாக கண்டிப்பாக நீ ஆசைப்பட்டது நிறைவேறும். விளைவாக அகங்காரம் தலைக்கு மேல் போகும். கண்டிப்பாக நீ யாருன்னு கடைசி வரைக்கும் நீ ரியலைஸ் பண்ணாமலே போயிடுவ. ஸோ therefore புண்ணியம் செய்வதற்கும் ஆசைப்படாதே, எல்லாவற்றுக்கும் பற்றற்ற நிலையில் இரு அப்படின்னு சொல்லும் போது பர்டிகுலரா புண்ணிய காரியங்களின் மேலும் நீ ஆசை வைக்காதே. இதுதான் பர்டிகுலரா இந்த பர்டிகுலர் ஸ்லோகத்துல டிஃப்ரெண்டா அஷ்டாவகர் சொல்லி இருக்கிற விஷயமாக நான் காண்கின்றேன். ஸோ நம்ம இப்போ பர்டிகுலரா இதுல என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த உலகத்தை மாயான்னு புரிஞ்சுக்கணுங்க. மாயான்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லது பண்ணணுங்கிற ஆசை கூட உங்களுக்கு வராது, கெட்டது பண்ணணுங்கிற ஆசையும் வராது, நல்லது பண்ணணுங்கிற ஆசையும் வராது, ஆசையே டோட்டலா வராது. ஆசையே இல்லாம போகணும்னா ஃபர்ஸ்ட் மாயான்னு புரியணும். ஏன்னா இந்த உலகியல் ஆதாயங்கள் எனக்கு கிடைக்கும் போது கூட எனக்கு ஈகோ வந்துருமானா, கிடைக்கும் போது கூட ஈகோ வராது. ஏன்னா இதுதான் நீ 100% மாயான்னு புரிஞ்சுட்டு தானே இருக்கு. சும்மா நாச்சுக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இல்லவே இல்லைன்னு புரிஞ்சுட்டு இருக்காங்க. இதுவும் உலகமே இல்லைன்னு புரிஞ்சுட்டு இருக்கோங்க. 100% உலகமே இல்லைன்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆசை வந்ததுன்னா எப்படிங்கிறது வரும்? இல்லாததுக்கு மேல ஆசை வருமா? இருக்கிறதுக்கு மேலதானங்க ஆசை வரும். இல்லாததுக்கு மேல எப்படி ஆசை வரும்? எதிர்பார்ப்பு வரும்? கண்டிப்பா வரப்போறது இல்லை. அப்ப வருதுன்னா அது சும்மா நாச்சுக்கும் வேணா ஆசைப்படுற மாதிரி நடிப்போம். அப்ப சும்மா நாச்சுக்கும் ஆசைப்படுற மாதிரி நடிக்கும் போது ஆசைப்பட்டது கிடைச்சிட்டா மட்டும் அதுவும் நடிப்பு தானே, நமக்கு தான் தெளிவா தெரியும்லங்க. ஆசைப்படுற மாதிரி நடிக்கிறோம், ஆசைப்பட்டது கிடைச்சா மாதிரி நடிக்கிறோம், கிடைக்கலன்னா அழுறா மாதிரி நடிக்கிறோம். இது எல்லாமே நடிப்பா போச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஒரு ப்ராப்ளமும் இல்லை. பட் தட் இஸ் வை ரிப்பீட்டட்லி இந்த மாயா நாலேஜ் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு எல்லா அட்வைத கிரந்தமே இன்சிஸ்ட் பண்ணதுன்னு புரிஞ்சுக்கோங்க. இங்க என்ன சொல்லியிருக்காரு? ஆசை, எதிர்பார்ப்பு, அதற்கு காரணமான புண்ணியம் எல்லாத்தையும் திறந்துடு அப்படிங்கிறாரு. இதெல்லாம் தான் உன்னை மறைச்சு வச்சிருக்கு. ஐ மீன் உன் அகங்காரத்தை வெறும் பொய்யாக அகங்காரம் அப்படிங்கிறத ஐடென்டிட்டிக்காக கொடுக்கப்பட்ட அந்த அகங்காரத்தை உண்மையான நம்ப வச்சது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா? இது ரெண்டுமே முக்கியம். இப்ப நான் சொன்னேன் மாயையை நீங்க புரிஞ்சுக்கிட்டா
ஆசை வராம போயிடும் அப்படின்னு. ஆனா ரிவர்ஸ் ஆஸ்பெக்டும் இருக்குல்ல. நீங்க ஆசையிலேருந்து கொஞ்சமாவது வெளியே வந்தாதானே உலகத்தை மாயான்னு புரிஞ்சுக்கிறதுக்கு. ஏங்க அப்பட்டமான உண்மை, நிதர்சன உண்மை, அனுபவபூர்வமான உண்மை, ஒவ்வொரு நாளும் நாம மாயையில தான் இருக்கோம். எல்லாமே சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு, மாறிட்டு இருக்கு. எல்லாமே தெரியுது, ஸ்டில் ஏன் தெரியல? இது எவ்வளவு பெரிய மில்லியன் டாலர் கொஸ்டின் பாருங்களேன். சுடுகாட்டு ஞானம். அதன் பணத்தை நீங்க தான் போய் எரிப்பீங்க. நேத்து சிரிச்சுட்டே இருந்தான்டா, இன்னைக்கு காணாம போயிட்டான்டா, உலக வாழ்க்கை நிரந்தரம் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் நம்ம பேசுறோம் தான். மறுநாள் என்ன ஆகுது? எப்படி காணாம போச்சு? So we are experiencing every day, each and every second, not by neighbors. Neighbors சாகும்போது தான் வந்து இதை புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நமக்கே இழப்புகள் வராமலாங்க இருக்கு. நான் சம்பாதிச்ச பணம் என்னை விட்டு போகலையா? நான் சம்பாதிச்ச உறவு என்னை விட்டு போகலையா? எதுவும் உங்ககிட்ட நிரந்தரமா தங்கிடுச்சுன்னு எனக்கு தெரியல இந்த உலகத்தை உண்மை நம்புறதுக்கு. சோ இந்த உலகத்தை உண்மை நம்புறதுக்கு இங்க எதுவுமே இல்லை, அனுபவபூர்வமான உண்மை. ஆனால் ஏன் அது விளங்கவில்லை? ஏன் விளங்கவில்லைன்னா அடிக்ஷன் இருந்தா விளங்காது. சோ அந்த ஆசை, ஆசையிலிருந்து மோகம், மோகத்திலிருந்து புத்தி தடுமாற்றமும் ஏற்படும் அப்படின்னா என்ன அர்த்தம்? புத்தி வேலை செய்யாதுன்னு லூசா போயிடுவேன்னு அர்த்தம். அப்புறம் புத்தி இல்லாதவனுக்கு அப்புறம் என்ன? ஒன்னும் வேற வேலைக்கு ஆகாது. சோ அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். சோ மாயாவை புரிஞ்சுக்கோங்க நான் சொல்றேன். ஆனா மாயாவை புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சமாவது அடிக்ஷன்ல இருந்து வெளியே வந்து தொலைங்கிட. அந்த அடிக்ஷனை அதிகரிக்கக்கூடிய புண்ணிய காரியங்களையும் மேலையும் கூட ஆசை வைக்காத ஒளியற, ஆசை வைக்காத ஒளியுங்களடா என்ற மாதிரி அஷ்டாவகரர் பேசியிருப்பதாக நாம் இந்த ஸ்லோகத்தை எடுத்துக்கொள்வோம். Look on such things as friends, land, money, property, wife, and because such nothing but a dream or a 3 or 5 day conjurer. So பின்னாடியே சொல்லிட்டாருப்பா. சோ அவரே சொல்லிட்டாரு, ஆசைய தூக்கு, மாயான்னு புரிஞ்சுக்கோ, மாயான்னு புரிஞ்சுக்கோ, ஆசைய தூக்கிடலாம். ரெண்டுமே எவ்வளவு முக்கியம்னு புரியுதா இப்போ? ஏன் ஒவ்வொரு அத்வைத கிரந்தங்களும் இதை அவ்வளவு அழகா திரும்ப திரும்ப சொல்லி காட்டுது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இட் இஸ் இம்பாசிபிள். என்னுடைய குட் மார்னிங் மெசேஜ்ல நிறைய இடத்துல கவனிச்சீங்கன்னா, இட் இஸ் இம்பாசிபிள் டு கம்ப்ளீட்லி eradicate your desire unless and otherwise you don't understand the world is a மாயா அப்படின்னு அடிக்கடி சொல்லியிருப்பேன். ஏன்? உலகத்தை மாயை என்று புரிந்து கொள்ளாத வரை உன் ஆசைகளை தூக்கி எறிவது என்பது கண்டிப்பாக சாத்தியம் இல்லாத விஷயமாகத்தான் இருக்கும். அட்லீஸ்ட் 100% நீ தூக்கணும் அப்படின்னா கண்டிப்பா மாயான்னு புரிஞ்சுக்கிட்டதான் உண்டு. இதெல்லாம் திரும்ப திரும்ப இன்சிஸ்ட் பண்றதுக்கான ரீசன் அதுதான். ஸோ இங்க அவரே அதே தான் சொல்லியிருக்காரு. படிக்கிறேன். நண்பர்கள், நிலம், பணம், சொத்து, மனைவி மற்றும் பரம்பரை சொத்து, இது என்ன எக்ஸ்ட்ராவா, போன்ற அனைத்தையும் வெறும் ஒரு கனவாக அல்லது 3 அல்லது 5 நாட்கள் மட்டுமே நீடிக்கும் ஒரு மந்திரவாதியின் மாயாஜால காட்சியாக கருதுவாயாக. நீங்க அழகா ஒரு பிட்டு வந்து சேர்த்து போட்டுறாரு. Feel it. என்ன ஃபீல் பண்ண சொல்றாரு? Feel it like as if that it will not go beyond 3 or 4 days. அதாவது 3 நாள் 5 நாள் கூட தாங்கிறது கஷ்டம் அப்படின்னு ஃபீல் பண்ண சொல்றாருங்க. நம்ம எல்லாம் இப்ப நமக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னா சின்ன வயசுல இருந்து இவனும் நானும் ஃப்ரெண்டாகும் என்று நம்ம பேசிட்டு இருக்கோம். இது வந்து நாங்க எங்க மூதாதையர் பாட்டனார் காலத்திலிருந்து வந்த நிலமாக்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த சொத்து எங்களுடைய சொத்து, என் மனைவி இது பரம்பரை சொத்து, இதெல்லாமே என்னமோ பெர்மனண்டாவே நம்ம கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு இல்லையா? அது என்ன சொல்றாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கனவா பாருங்கிறாரு. அப்படின்னா நம்ம சொல்ற மாயாவா பாரு, இல்லவே இல்லை, சும்மா நாச்சுக்கு இருக்கிற மாதிரி தெரியுது. கனவுல என்னதான் இருந்தாலும் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு மண்ணாகடி இருக்க போறது இல்லடா, அந்த மாதிரி நீ கனவு உண்மைன்னு நம்பாத என்று நம்ம பொதுவா சொல்ற மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் கனவா பாக்குறது அப்படின்னு. இது ஒரு பாயிண்ட், இது வெரி ஈஸி பாயிண்ட், கண்டிப்பா நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். சரி, அப்படி இல்லைன்னா 3 அல்லது 5 நாட்கள் மட்டுமே நீடிக்கும் ஒரு மந்திரவாதியின் மாயாஜால காட்சி. ஆனா நான் அடிக்கடி உங்ககிட்ட சொல்ற எக்ஸாம்பிள் எங்க வீட்டுல நான் கண்ணால பார்த்த அரிசி எக்ஸாம்பிள் தான். சரியா? சோ ஆனா அது 3 நாள் 5 நாட்கள்லாம் நீடிக்கல, கிரேட்டா 3 மணி நேரம் தான் நீடிச்சது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அதிசயமான உண்மை. ஸோ இந்த எக்ஸாம்பிளை ரிப்பீட்டடா மறுபடியும் ஷார்ட்டா வேகமா சொல்லிடுறேன். எங்க வீட்டுக்கு ஒரு 2 பேர், ஒரு கணவன் மனைவி 2 பேர். ஆக்சுவலி அவங்க மாயாஜால நிபுணர்கள் அப்படின்னா நமக்கு தெரியாது.
ஸோ அவங்க வந்தாங்க. அரிசி மூட்டையோட அரிசி மூட்டை பின்னாடி அரிசி வண்டி வந்துட்டு இருக்கு, நாங்க வந்து அரிசி வித்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி வர்றாரு. வரும்போது இங்க பாருங்க எத்தனை பேர் ஏமாத்துனாங்கன்றது ரொம்ப முக்கியம். ஆக்சுவலா வந்து ஒரு எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பலசரக்கு கடை இருக்கு. அந்த பலசரக்கு கடைக்காரன்ட்டு தான் போயிட்டு முதல்ல இந்த மாயாஜால வித்தையை காட்டியிருக்கான். அவர் 2 மூடை அரிசி வாங்கி போட்டாரு. அதுக்கப்புறம் தான் வாங்கி, உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அந்த பக்கத்து போயிட்டு பலசரக்கு கடையில கேட்டு பாருங்க, இப்பதான் அவர் 2 மூடை வாங்கி போட்டிருக்காரு, வேற லெவல் குவாலிட்டியா இருக்கும், நீங்க பார்த்து தானே வாங்க போறீங்க, பாருங்க என்று அவன் சொல்ல, எங்க அப்பா அதிபயங்கரமான உஷாரு சரியா. அதனால அவர் வந்து என்ன பண்ணாரு, பார்த்தாரு ரொம்ப அரிசி குவாலிட்டியா தான் இருக்கு, இவனை நம்பலாமா அப்படின்றதுக்கு வேகமா ஓடினாரு பக்கத்து பலசரக்கு கடைக்காரன் வீட்டுக்கு. என்னங்க, ஆமாங்க சூப்பரா இருக்குங்க அரிசி, இவ்வளவு சீப்பா கண்டிப்பா எங்கேயுமே கிடைக்காதுங்க, அதனாலதாங்க நான் 2 மூடை வாங்கி போட்டேன். அவர் விற்கிறதுக்காக வாங்கி போட்டாரு சரியா. அப்படியா, சரி அப்ப 1 மூடை வாங்கி போட்டுடலாம், ஏன்னா ஹாஃப் தி பிரைஸ்ல கொடுக்குறான் அப்படின்ன பிறகு சரின்னு சொல்லிட்டு, வாப்பா எவ்வளவு வேணும், 100 படி எனக்கு அரிசி வேணும். வெரி குட் போடு ஐயா, அரிசியை நீங்களே படிக்கல்ல நீங்களே கொண்டு வாங்க ஐயா, நாங்க வந்து அளந்தா உங்க படிக்கல்ல அடியில் என்னத்தையோ வச்சு ஏமாத்திட்டீங்க, அது இதுன்னு நாளைக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது இல்லையா, போங்க ஐயா உங்க படிக்கல்லையே கொண்டு வாங்கன்றான். எங்க அப்பா இவ்வளவு நல்ல இவனா இருக்கானே, ரொம்ப நேர்மையானவன் போல அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிட்டு இவர் படிக்கல்ல கொண்டு போய் கொடுக்குறாரு. ரொம்ப சந்தோஷம், நல்லா பாருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த படி அள்ளும்போது பாத்தீங்கன்னா இதுக்கு மேல கோபுரம் கட்ட முடியாத அந்த அளவுக்கு கட்டுறான். ஸோ படியில நிறைய நிறைய கோபுரம் மாதிரி அள்ளி அள்ளி சும்மா விளாசி தள்ளுறாரு ஒரு 100 படி. இவரை எங்க அம்மாவும் அப்பாவும் கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கேன், இன்ஃபேக்ட் நானும் கூட பார்த்துட்டு இருக்கேன். 100 மூடை, எங்க அப்பா கவுண்டிங்ல வேற லெவல் எக்ஸ்பர்ட், ஒன்னு மிஸ் பண்ணக்கூடாதுன்னு வேற லெவல்ல கவுண்ட் பண்ணி 100 அப்படின்னு கவுண்ட் பண்ணிட்டாரு. எங்க வீட்டு ஹால்லயே வந்து கொஞ்சம் ஈரமா இருக்குங்க, இதை காய போட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து மூட்டையில அள்ளி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹால்லயே பரப்பி விட்டான். அந்த ஹால்ல பாத்தீங்கன்னா எங்க ஹாலுக்கு ஹாலுக்கு பரப்பியாச்சு அரிசி. பரப்பிட்டு போயிட்டான், பணத்தை வாங்கிட்டு போயாச்சு சரியா. மேட்டர் ஆஃப் 3 hours எங்க அம்மா பார்க்கும் போதே டவுட், ஏண்டா அரிசி இவ்வளோ ஹால் ஃபுல்லா இருந்தது, என்னடா அரிசி கொஞ்சமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு வந்து என்கிட்ட கேட்டேன். ஆமாம்மா எனக்கு அப்படித்தான் தோணுது நான் சொல்ல. எங்க அப்பா, ஆமா ஆண்டி அப்படித்தாண்டி தோணுது எனக்கும் அப்படின்னு அவரு சொல்ல. எட்ரிபடியை இப்பவே அளந்துடலாம் அப்படின்னு உட்காந்து அளந்தா அப்படியே 50, ஹாஃப், பாதிக்கு பாதி அரிசியை காணும். அரண்டு விழுந்துட்டோம் எல்லாருமே, எப்படி காணாம போகும், நம்ம வீட்டுக்குள்ள யாருமே வரலையே, நம்ம தான் இங்கேயே தானே இருக்கோம் அப்படின்னு ஓடினாரு ஓட்டமா வேகமா பக்கத்து கடையில போயிட்டு, ஐயா அரிசி நீங்க பார்த்தீங்களா, அவர் அப்பதான் அரிசி முடிச்சுட்டு அவரும் வந்து பதறிட்டு இருக்காரு. ஆமையா, ஏன் அரிசியில பாதி காணாம போயிடுச்சு ஐயா, பெரிய மந்திரவாதியா இருப்பான் போல ஐயா, கண்கட்டி வித்தக்கார ஐயா, நம்ம கண்ணை ஏமாத்திட்டான் ஐயா அப்படின்னு அவரு புலம்பு. இப்போ அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி கண்கட்டி வித்தை அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலேயே இருக்குங்கிறத நம்பவே நான் ஆரம்பிச்சேன். ஏன்னா நம்மளையும் ஏமாத்திட்டான்ல. ஸோ மேஜிக் ஷோ. ஆமா, ஸோ இட்ஸ் நாட் பை மேஜிக் ட்ரிக்ஸ் நம்ம சொல்றோம்ல, அந்த மாதிரி வேற கூட தெரியல, நீ என்னத்தை வச்சு என்னத்தை ஏமாத்தினாலும் நமக்கு தெரியல. ஸோ இட் வாஸ் ஒரு ட்ரிக்கியா இருந்தது சரியா. இப்போ அதான் இங்க வந்து 3-5 நாட்கள்னு சொல்லியிருக்காரு, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ல 3 மணி நேரத்துல அது காணாம போனதை நம்ம பார்க்க முடிஞ்சது. ஸோ இப்படி ஃபீல் பண்ண சொல்றாருங்க, ஃபீல் பண்ண சொல்றாருன்னா அவர் என்ன பொய்யா ஃபீல் பண்ண சொல்றாருன்னு நினைச்சிடக்கூடாது. நீங்க என்ன கேட்பீங்கல்ல, ஏன் ஃப்ரெண்டு நான் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டா தானே இருக்கான், 3 மணி நேரம் 5 மணி நேரம் கழிச்சு காணாமல போனா அப்படின்லாம் கேட்காது. 50 வருஷம் ஃப்ரெண்டா இருந்தவங்க 51வது வருஷத்துல பிரிஞ்சதை நீ பார்க்கலையா? 50 வருஷம் ஃப்ரெண்டா இருந்தாங்களே, அதனால அவங்க நிரந்தரமா இருந்திருப்பாங்கன்னு கேரண்டி இருக்கா? உன்னுடைய பாட்டாம் பூட்டம் காலத்துல இருந்து நிலம் இருக்கலாம்டா, ஆனா உங்க அப்பா அதை நான் வித்துடுறதை நீ கவனிக்கலையா, அல்லது நீ வித்துறது இல்லையா? பணம் சொத்துக்களும் 100 தலைமுறைக்கு தீரமா இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து வைப்பாங்களாம். டேய் நீ எல்லாம் ஒண்ணு சம்பாதிக்க வேணாம்டா, அடுத்து 100 தலைமுறைக்கு நான் பணத்தை சேர்த்துட்டேன்டா, நம்ம பரம்பரையே சம்பாதிக்க வேணாம்டா,
அடுத்த பரம்பரையிலேயே ஒரு பைசா இருக்காது, எல்லாத்தையும் ஜீரோ பண்ணி விட்டுருப்பான். எங்க வீட்டுல எங்க குடும்பமே எக்ஸாம்பிள் தான். எங்க தாத்தா வந்து ஃபைனான்சியர். ஸோ பெரிய பெரிய பணக்காரங்களுக்கே ஃபைனான்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு பெரிய ஃபைனான்சியரா இருந்தார். அப்போ இந்த 2 பசங்களையும் வந்து நீங்க படிக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணல, வேலைக்கு போகவே சொல்லல. நீங்க ஏன்டா வேலைக்கு போகணும், நான் சம்பாதிச்ச பணமே பல தலைமுறைக்கு வரும்டா அப்படின்னு தென்னாவட்ட வளர்த்துட்டாரு. இவனுங்களும் வேலைக்கே போகாம சிவம்பெரியா வளர்ந்துட்டாங்க. எங்க அப்பாவையும் சித்தப்பாவையும் சொல்றேன், சரியா? கடைசியில அவரு செத்து போயிட்டாரு. அவர் அட்லீஸ்ட் அந்த ஃபைனான்ஸ் தொழிலையாவது ஒழுங்கா கற்றுக் கொடுத்துட்டு சாகணும். இல்லை எப்படி வந்து வசூல் பண்ணணும், நீங்க போய் பணத்தை கேட்டாதான் கொடுப்பாங்க அப்படின்னு எல்லாம் எதுவுமே சொல்லி தரல. இவங்க பாட்டு தின்னுட்டு தூங்கிட்டாங்க. அவர் செத்து போனாரு. செத்து போனதுக்கு அப்புறம் அவங்க பாட்டு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் தூங்கிட்டு பணம் காலி ஆயிடுச்சு. என்னடா பணம் காலி ஆயிடுச்சு, அப்பா இன்னமும் தலைமுறைக்கு சேர்த்திருக்கேன்னு சொன்னாருன்னு பெட்டியை திறந்து பார்த்தா வெறும் பத்திரமா இருக்கு. பத்திரத்துல எல்லாத்தையும் வெளியில கடன் கொடுத்துட்டு போயிருக்காருங்க, வீட்டுல ஒரு பைசா இல்ல. சரியா? அப்பாவும் சித்தப்பாவும், டே நம்ம பணத்தை பிரிக்க முடியாதுடா, இந்த பாதி பத்திரம் உனக்கு, இந்த பாதி பத்திரம் எனக்கு, இதை வசூல் பண்ணி நீ சாப்பிட்டுக்கோ, இதை வசூல் பண்ணி நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு பத்திரத்தை பிரிச்சுக்கிட்டாங்க. பத்திரத்தை பிரிச்சுக்கிட்டா மட்டும் போய் ஒவ்வொருத்தனையும் தேடி, ஐயா சாமி நீ பணத்தை கடனை வாங்கியிருக்கேன், எனக்கு கடன் கொடுத்தா திருப்பி கேட்டாதானே. கேட்கல. இப்படியும் 4 வருஷம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் போய் கேட்டா அதெல்லாம் தர முடியாது வாங்கடான்ட்டான் எல்லாவனும். அதுக்கப்புறம் படாத பாடுபட்டு என்னத்தையோ கேஸை போட்டு 1 2 வாங்கி எல்லாம் காணாம போச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்படி காணாம போறத பார்த்துட்டு தானே இருக்கும் அப்படிங்கிறேன் நான். சரியா? நிரந்தரம் எதை வச்சு நம்புற? எத்தனை விஷயத்த நீ நிரந்தரமா இருந்து பார்த்திருக்க? உன் லைஃப்லயே இது வரைக்கும் எத்தனை விஷயத்த நீ நம்பி மோசம் போகாம இருந்திருக்க? கொஞ்சமாவது மரமண்டே யோசிக்க மாட்டியா நீ? இது கனவு மாதிரி தான்டா, இருக்கிற மாதிரி இருக்கும்டா, டக்குன்னு காணாம போயிட்டு இல்ல, இது கனவு மாதிரி பாரு. இல்லைன்னா மிஞ்சி போனா 3 நாள் 5 நாளைக்கு மேல தங்காதுன்னு ஃபீல் பண்ண, எப்ப வேணா போயிருண்டா. பிறந்த குழந்தை கருவிலேயே இறந்து பிறக்கிறதுன்றது உனக்கு தெரியுமா? எந்த வயசுல நீ செத்து போவேன்றதுக்கு கேரண்டி இருக்கா? நீயே செத்து போயிட்டேன்னா வேற எதுனா இங்க நிரந்தரமா உன் கூட வரப்போகுது என்றெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கின்றது. ஆனாலும் என்னவோ தெரியல, எத்தனைதான் இவங்க சொன்னாலும் நமக்கு இந்த ஆசை போக மாட்டேங்குது. என்னமோ எல்லாத்தையுமே கடைசி வரைக்கும் நம்ம சாதிச்சிருவோம் வச்சிருப்போம் அப்படின்னு நம்பிக்கிட்டே இருக்கோம்னு வைங்களேன். ஸோ திஸ் இஸ் தி வே அவர் ஃபீல் பண்ண சொல்றாருங்க. ஸோ எதன் மேலேயும் உனக்கு ஆசை வரக்கூடாது. பர்டிகுலரா அவர் பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டியிருக்கிறது ரிலேஷன்ஸ், ஃப்ரெண்ட்ஸு, நிலம், பணம், சொத்து, மனைவி. ஸோ இதுகிட்டெல்லாம் வந்து ஆசை வைக்காத, அது கனவு மாதிரியோ அல்லது மாயாஜால காட்சி மாதிரியோ ஃபீல் பண்ண அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். Wherever a desire occurs, see samsara in it, establishing yourself in firm dispassion, very free of passion and happy. எங்கெல்லாம் ஆசை எழுகிறதோ அங்கெல்லாம் சம்சாரத்தை காண்பாயா. சம்சாரம் அப்படின்னாலே அதுக்கு பேர் வந்து பிறவி துயரம். உறுதியான வைராகியத்தில் உன்னை நிலைநிறுத்தி கொண்டு ஆசைகளில் இருந்து விடுபட்டு மகிழ்ச்சியாக இரு. Yet another superb tip by the Astavagra. The moment the desire arises, the same moment feel that you are going to become a dukkha. நீ துன்பப்பட போகின்றாய் என்று உணர ஆரம்பித்து விடு. அப்பதான் உனக்கு உறுதியான வைராகியம் பிறக்கும். ஆசையற்ற தன்மை பிறக்கணும்னா என்ன செய்யணும்? ஆசை எழும்போதே யூ மஸ்ட் ஃபீல் சம்திங் லைக் எ டேஞ்சர் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல வரேன். அது என்ன, ஆசை வந்து டேஞ்சர் நமக்கு தெரியாதாக்குங்க. அதே தெரிஞ்சா கூட அது டேஞ்சரா ஃபீல் பண்றது இல்லைன்றது இன்னொரு பெரிய அதிசயம்ங்க. அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, ஒரு பையன் ஒரு பெண்ணை பார்க்கின்றான். பார்த்த உடனே ஆசை வந்துடுச்சோ. ஆசை வந்த உடனே டேஞ்சர்னு ஃபீல் ஆகணும்ல, ஆகல. நல்லா போய் மூழ்கி முத்தெடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த பெண்ணு பிரேக்கப் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நொந்து நூலாயாச்சு. ஓகேவா? ஒரு அனுபவம் பட்டாச்சு. நல்லா புரிஞ்சுக்கணும்.
அனுபவம் பட்டாச்சு. இதெல்லாம் நமக்கும் இருக்குங்க. அவனுக்கு பொண்ணு ஆசைன்னா நமக்கு எத்தனையோ ஆசை. கடைசியில் அது கிடைக்காம போயிட்டு நம்ம நொந்து நூல் ஆகலையாக்கும். ஸோ இது எல்லாமே யாருக்கோ சொல்றேன்னு நினைச்சு கேட்கக்கூடாது. சரியா? நமக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கேட்கணும். ஓகேவா? இப்படி அந்த பையன் பாவம் ஒரு அடி. சரி, அடிபட்டு வெளியே வந்து வர்றதுக்கு பல நாட்கள் ஆச்சு. வந்தாச்சு. வந்த பாக்குறோம், இன்னொரு பொண்ணை பாக்குறான். மறுபடியும் ஆசை வந்துருச்சு. அடியாத்தி, நாங்க உஷாராக்கோம். நாங்க எப்ப வேணா பிரேக்கப் ஆகும்னு தெரியும். இதை நாங்க நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே உள்ள போறாரு. எப்படி? ஆசைப்பட மாட்டேன்னு பின்ன ஏன்டா உள்ள போற? நாங்க அடிக்ட் ஆக மாட்டோம்ல, ஏற்கனவே அடிபட்டுட்டோம்ல. ஓ அப்படியா? ஏற்கனவே அடிபட்டுட்டே இல்ல, பின்ன எதுக்கு உள்ள போற? நாங்க பட்ட அடியில திருந்திட்டோம்ல, அடிக்ட் ஆக மாட்டோம்ல. அடிக்ட் தான் ஆக மாட்டேன், பின்ன ஏன்டா போற? அது போனாலும் நாங்க வந்து அடிக்ட் ஆக மாட்டோங்கிறோம்ல அப்படின்னா, அட போட நாங்களா அப்படின்னு விட்டாச்சுன்னு வைங்களேன். போனாரு. போகும்போது ரொம்ப தெளிவு பையன் அந்த பொண்ணுகிட்ட, இதே இங்க பாரு, நாளைக்கு லவ்வு கிவ்வு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு எல்லாம் பேசக்கூடாது. சும்மா நாச்சுக்கும் போற வரைக்கும் நம்ம சேர்ந்து வாழுவோம். அதுக்கப்புறம் வந்து வேணான்னா விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். இந்த 2 பேரும் வந்து நீ இல்லாம நான் இல்லை, நான் இல்லாம நீ இல்லை அப்படின்னு கடைசி வரைக்கும் கஷ்டப்படுற இந்த வாழ்க்கையெல்லாம் வேணவே வேணாம். புரியுதா? ஏற்கனவே நான் பட்டுட்டேன். சும்மா நாச்சுக்கும் இருப்போம். ஓகேவா என்று மிக தெளிவோடு உள்ள போயிருக்காரு. அந்த மணியும் சரிம்மா அப்படின்னு சொல்லிடுச்சான். ஓகே அண்ணா, நாங்க ரொம்ப தெளிவுன்னா ஒரு அடியில திருந்திட்டோம் பாத்தீங்களா? எப்படி முன்னெச்சரிக்கையோட உள்ள போறோம். உள்ள போயிட்டு ஒரு 3 மாசம் 4 மாசம் கழிச்சு ஓன்னு ஒப்பாரி, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, அந்த பொண்ணு என்னத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கா. சரி உனக்கு என்ன? எனக்கும் ஆசை வருது, என்ன பண்றதுன்னு தெரியல. அட லூசு பயலே, முதல்ல சொன்னேன்ல, நான் மாட்டேன் மாட்டேன்னு சொன்னேன், அப்படித்தான் நினைச்சேன். ஆனா இப்ப மறுபடியும் மாட்டிக்கிட்டேனேன்னு ஒரு பெரிய அலை. என்ன பண்றது? மறுபடியும் அடுத்த பிரேக்கப். அந்த பிரேக்கப்புக்கு, ஏன்னா அந்த பிரேக்கப்புக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஆக்சுவலி இட் இஸ் இம்பாசிபிள் டு கெட் மேரிட் வித்தின் ஈச் அதர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன், பிகாஸ் ஆஃப் தேர் பேரண்ட்ஸ். சரி, 2 வீட்லயும் கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சதுனாலதான் இந்த 2 லிவிங் டுகெதர்ல போகலான்னு முடிவு பண்ணிட்டே போச்சு. ஆனா அடிக்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் முடியல. ஏன்னா அப்பங்கிட்ட சொத்து இருக்கே, அப்பம்பேட்டு எதிர்க்க முடியாதுல்ல. இங்க கட்டணும்னா அப்புறம் அப்பன் சொத்தெல்லாம் விட்டு வர வேண்டியது இருக்கு. ஆஹா, அப்பன் சொத்து தாண்டா பெருசு, அப்ப அது வேணும்னா இதை தூக்கி குப்பையில போடு. இப்ப வேற வழி இல்லாம தூக்கி குப்பையில போட்டோம்னு வைங்க, 2 அடி பட்டாச்சு இல்ல. ஆமா, 2 அடி பட்டாச்சு. அப்படியே ஆல்ரெடி 2 அடி பட்டமா. நான் சொல்லிட்டு இருக்கிறது 100 ஆசை 100 அடி பட்டுட்டு தான் இருக்கோம். வெறும் பெண்ணாசைக்கு மட்டும் நான் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க பாட்டுக்கு நம்ம எல்லாம் வந்து ஆசையே 1 2 தான் பட்டுட்டு இருக்கோம்னு நினைச்சாருங்க. நம்ம 1000 அடி டெய்லி பட்டுட்டு இருக்கோம், அது வேற விஷயம். சரி, இந்த பையன் கதையை கேளுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணை பார்த்துருக்கான், இன்னொரு பொண்ணை பழக ஆரம்பிச்சிருக்கான். ஐயா ரொம்ப சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போதே உள்ள இருந்து ஒரு எச்சரிக்கை மணி அடிக்குது. டே மகனே, ஏற்கனவே 2 அடி பட்டுட்டோம், பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே இவனும், ஆமா இல்ல, வி ஷுட் பி என்ஷூர் யுவர் செல்ஃப், கண்டிப்பா நம்ம தெளிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பழகுறான். பழக ஆரம்பிச்சிட்டான். வண்டி போக ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அவன் சொல்றான், நான் பழகிட்டே இருக்கேன், பின்னாடி எச்சரிக்கை மணி ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. என்ன ஒலிக்குது? டே மாட்டிக்கிட்டா அழுவடா, மாட்டிக்கிட்டா அழுவடா, அதனால தெளிவாரு தெளிவாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. நான் உள்ள போய்கிட்டே இருக்கேன். என்னடா சொல்ற, எனக்கு புரியல. அந்த குடிகாரங்க சொல்லுவாங்க, குடிக்காதே குடிக்காதேன்னு பின்னாடி ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கு, ஆனா என்னையும் அறியாம நான் போய் குடிச்சுக்கிட்டே இருக்கேன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? சோ அந்த மாதிரி அவன் பாவம் பேசுறான். சரியா? பின்னாடி எச்சரிக்கை மணி அடிச்சுக்கிட்டே இருக்கு, நானும் பேசிக்கிட்டே இருக்கேன். அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல தோணுச்சு, ஐயையோ மறுபடியும் 3வது அடியை தாங்க மாட்டடா நீ, வேணாண்டா, நமக்கு அப்படி ஒரு அடி நம்ம இருக்கவே கூடாதுடா, எனக்கு இந்த அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப வேற பிடிக்குதுடா, அந்த 2 பிடிச்சதை விட இது ரொம்ப பிடிக்குதுடா, நாளைக்கு டேஞ்சர்னா நம்மளால தாங்க மாட்டோம்டா, இப்ப என்ன செய்யலாம்? உடனே அவன் டிசைட் பண்றான்.
அந்த பொண்ணுகிட்டயே சொல்லிடுமோ, இங்க பாரு என் வண்டி ராங் ரூட்ல போயிட்டு இருக்கு, என்னமோ உங்ககிட்ட மூழ்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது, அதனால என்ன நான் அடிக்ட் ஆயிடுவோன்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா அவ கொஞ்சம் நிதானமா பழகுவா. ஸோ ஏன்னா அவ காட்டுற அன்பு வேற, எங்களுக்கெல்லாம் ஆசையெல்லாம் அன்பா தான் தெரியும். ஸோ அன்பு வேற நமக்கு தலைகீழ புரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டானா. நினைச்சு 1 வருஷம் ஆயிடுச்சு சரியா. ஆனா 1 வருஷமா பின்னாடி எச்சரிக்கை மணியும் ஒழிஞ்சுக்கிட்டே இருக்கு, சொல்லணும்னு தோணிக்கிட்டே இருக்கு, ஆனா வண்டி ஓடிக்கிட்டே இருக்கு. அட என்னடா இது டேய், உனக்குதான் எச்சரிக்கை மணியை அடிச்சுக்கிட்டு இருக்கு, இது சொல்லணும்னு தோணுது இல்ல, சொல்ல வேண்டியதானே. அது ஒவ்வொரு வாட்டியும் சொல்லணும்னு நினைப்பேனா, அந்த பொண்ணை பாப்பேனா, அவ காட்டுற அன்புல மயங்கிடுவேனா, அப்புறம் சொல்லணும்னு தோண மாட்டேங்குதே, நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறான். அட போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதை இப்படியே போயிட்டு இருக்கு, வேணாம் போதும் சரியா. சோ இப்படித்தாங்க நம்ம வண்டி போகுது அப்படின்னு சொல்ல வரேன் சரியா. சோ ஈவன் அடிபட்டா கூட, 1 முறை 2 முறை இல்ல, பல முறை நாம் அடிபட்டா கூட நாம பின்னாடி அது மேல போய்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, தி மொமெண்ட் டிசைர் ஆசை உனக்கு தெரியுது இல்ல, தெரியலன்னா பரவாயில்ல, 1 அடி 2 அடி பட்டுட்ட, அப்போ உனக்கே தெரியுது, ஆஹா நம்ம வண்டி மாட்டிக்க போறேன்டா, ஆசை வந்துடுச்சுடா, அவளா போறேன்டான்னு தெரியுது இல்ல. ஆனா லூசு புயல அழ போறோம்ன்றத ஸ்ட்ராங்கா கூட, இப்போ கிடைக்கிற இந்த டெம்பரரி பிளிஸ் நினைக்கிறியே, பின்னாடி அழ போறத ஸ்ட்ராங்கா வையன், அது துயரம்னு ஃபீல் பண்ண, பிறவி துயர்னு ஃபீல் பண்ண, அந்த துயரா ஃபீல் பண்ணேன்னா நீ ஏன்டா அடிக்ட் ஆக போற. ஸோ மெயினா கேட்குற இவர் சொல்ற விஷயம் அதுதான். நீ டெம்பரரியா உனக்கு ஒரு சுகம் கிடைக்குதுன்னு பின்னாடி அழப்போற அப்படிங்கிறத நீ மறந்துடுற. நீ பின்னாடி அழப்போறோம் அப்படிங்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன்னா இப்படி தேவையில்லாம நீ அடிக்ட் ஆக மாட்ட. ஸோ உனக்கு வைராக்கியம் வரக்கணும் அப்படின்னா நீ அந்த ஆசை பிறக்கும் போதே தெளிவா சொல்லிட்டே வராரு. சொர்க்கம் நரகமா போதாக்கும், நரகம் சொர்க்கம்னு வேணா போர்வையை போத்திட்டு வருதுன்னு சொல்லிட்டு போடா லூசு. அங்க எங்க இருக்கு நரகம், ஐ மீன் சொர்க்கம். சொர்க்கம் இல்லவே இல்லையாக்கா, அப்புறம் சொர்க்கம் சொர்க்கம் நீ பேசுவியா அப்படின்னு கேட்கிறாரு. ஸோ ஃபீல் அஸ் இஃப் த டோட்டலி இட்ஸ் நரகா. தி மொமெண்ட் ஆசை வந்துருச்சுனாலே நீ நரகத்துக்குள்ள என்ட்ரி ஆயிட்டான்னு அர்த்தம். அங்க உனக்கு சுகம் கிடைச்சிட்டு இருக்கேன்னு ஃபீல் பண்ணாத, விஷத்தை சாப்பிட்டு இருக்கேன்னு ஃபீல் பண்ண. விஷத்தை சாப்பிட்டா சந்தோஷமா வாங்க இருக்கும், எடுத்து சுண்ணாம்பு ஆக போறேன்னு ஃபீல் பண்ண, துக்கப்படுறேன்னு ஃபீல் பண்ண. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க ஓகேவா. ஸோ எப்படி இந்த ஆசையில இருந்து விடுபடணும் அப்படிங்கிற ஒரு டிப்ஸா தான் இதை கொடுத்துருக்காரு. ஐ டோன்ட் நோ எத்தனை பேருக்கு ஒரு ஆசை வரும்போதே டேஞ்சர் அப்படிங்கிற அந்த பல்ப் எரியுது அப்படின்னு நமக்கு தெரியல. டிரான்ஸ்ஃபார்மர்ல 12,000 வோல்ட்ஸ் டேஞ்சர் அப்படின்னு கொடுத்துருப்போம். இதுக்கு என்ன அர்த்தம்னா தொட்டீங்கன்னா பஸ்பமாயிடுவீங்கன்னு அர்த்தம் சரியா. இப்போ அந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு எச்சரிக்கை உணர்வு இருக்குல்ல, அந்த எச்சரிக்கை உணர்வு எங்கெங்க இருக்கு நமக்கு. ஐயோ கரண்ட் செகண்டா இந்த செகண்டா அன்சீட்டக்கன் மஞ்சுல கனெக்ட் ஆயிடுச்சு தெரியுமா. கேக்குதா எல்லாருக்கும்? கேக்குதுல்ல? கேக்குதா? ஓகே ஓகே. ஸோ திஸ் இஸ் தி பாயிண்ட் ஹியர் கிவன். ஸோ எப்படி ஆசையிலிருந்து விடுபடுவது அப்படிங்கிறதுக்கு ஒரு டிப்ஸா சொல்லியிருக்காரு. இந்த மொமெண்ட் ஆசை எழும்போதே அது சம்சாரம் அல்லது பிறவி துயர் என்று பாரு, உறுதியான வைராகியத்தோடு உன்னை நிலைநிறுத்திக் கொண்டு ஆசையிலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சியாக இரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, 4th பாயிண்ட் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். The essential nature of bondage is nothing other than desire. மறுபடியும் ஆசையை தான் சொல்ல வேண்டியது இருக்கு, என்ன செய்ய. And its elimination is known as liberation. It is simply by not being attached to changing things that the everlasting joy of attainment is reached. திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை தான் சொல்ல வேண்டியது இருக்கு. பந்தத்தின் உண்மையான இயல்பு ஆசை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அந்த ஆசையை ஒழிப்பதே விடுதலை என்று அறியப்படுகிறது. மாறிக்கொண்டே இருக்கும் உலக பொருட்களின் மீது பற்று வைக்காமல் இருப்பதன் மூலமே என்றும் அழியாத பேரின்ப நிலையை அடைய முடியும்.
தெரியுது, ஆனா எங்களுக்கு ஆசை வைக்காம இருக்க முடியலையே. அவர் தெளிவா என்ன சொல்லிட்டாரு பாருங்க, உன்னுடைய பந்தத்திற்கு காரணம் ஆசை மட்டும்தான் அப்படின்ட்டாரு. விடுதலைக்கு காரணம் ஆசையை தூக்குறது மட்டும்தான் அப்படின்ட்டாரு. அதாவது பற்று விடுதலை அதுதானங்க இங்க நமக்குள்ள இருக்கக்கூடிய போராட்டம். அஜ்ஞானி அறியாமைன்னு என்னங்க, வேற ஒண்ணும் இல்லை, பற்றுதான். பற்றுக்கு இன்னொரு பேர் தான் அறியாமை, அஜ்ஞானம். அப்புறம் மோட்சம் அப்படின்னு சொல்றீங்களே, அது என்னது? விடுதலைக்கு இன்னொரு பேர் மோட்சம். அப்படின்னா என்ன? பற்றற்ற வாழ்க்கைக்கு பேர் விடுதலை, அவ்வளவுதான். பற்று என்பது உன்னை சிறைப்படுத்துகிறது. பற்றை தூக்கிவிட்டால் நீ விடுதலை அடைகிறாய். என்னையா ஒன்லைன் ஃபார்முலாவா இருக்கு? இவ்வளவு பெரிய ஆன்மீகம் எத்தனையோ புஸ்தகங்கள் எழுதியிருக்காங்க, உபநிஷத்துக்கு இருக்கு, கிரந்தம் இருக்கு, எத்தனையோ வேதம் இருக்கு, 4 மதங்கள் இருக்கின்றன, 4 பாதைகள் இருக்கின்றன, கர்ம யோகம், பக்தி யோகம், ஞான யோகம், என்னென்னமோ சொல்றாங்க. போதாக்குறைக்கு லட்சக்கணக்கான மதங்கள் இருக்கின்றன. என்னையா எல்லாம் சேர்ந்து என்ன சொல்லுதுன்னா, ஆசைப்பட்டா பந்தப்படுவே, லூஸ் ஆயிடுவே. ஞானம் வேணும்னா ஆசையை தூக்குன நீ ஞானி ஆயிடுவே, நீ விடுதலை ஆயிடுவ, நீ மோட்சம் ஆயிடுவ. அப்ப இந்த மோட்சம் அப்படிங்கிறது அவ்வளவு ஈஸியா? ஆமாடா, ஆசையை தூக்குனா போதும்டா, மோட்சம்டா. ஆசையில விழுந்தேன்னா பந்தண்டா. என்னங்க இது ஒன்லைன் ஃபார்முலா தானா? ஆமாங்க. இமேஜின் பண்ணி பாருங்க, நீங்க பகவத்கீதையில 700 ஸ்லோகம் படிக்கலாம், இல்ல ஞானேஸ்வரியில 9000 ஓவி படிக்கலாங்க. எல்லாமே இந்த ஒண்ணுதானுங்க சொல்லிட்டு இருக்கு. ஆசை என்பது பந்தம், மோட்சம் என்பது ஆசையிலிருந்து விடுதலை என்பது, விட்டு விடுவது என்பது விடுதலை. ரொம்ப ஈஸியா தான் இருக்கு கேட்கறதுக்கு, ஆனா முடியலையே. சோ பந்தம் என்றாலே ஆசைதான், ஆசையை தவிர வேற ஒன்றும் இல்லைன்னு ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு பாருங்க. பந்தம் என்றாலே ஆசையை தவிர வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் முக்தி, ஆசை ஒழிப்பதே முக்தி, அவ்வளவுதான் என்று அறியப்படுகிறது. மாறிக்கொண்டே இருக்கும் உலக பொருட்களின் மீது பற்று வைக்காமல், இது எக்ஸ்ட்ரா பிட்டு. லூசு பையில நீ எதுல ஆசை வச்சிருக்கேன்னு யோசிச்சு பாரு. அது மாறிக்கிட்டே தான் இருக்கு, ஆனா நீயும் ஆசையும் விடாம வச்சுக்கிட்டே இருக்க. ஆசை வைப்பதன் சரி, பற்று வைக்காமல் இருப்பதன் மூலம் என்றும் அழியாத பேரின்ப நிலையை அடைய முடியும் அப்படின்னு அதான் சொல்லியிருக்கு. இது பிராக்டிக்கலா எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது? எனக்கு தெரிஞ்ச மறுபடியும் மாயா நாலேஜ் தான் சொல்லுவேன். அதே அவரும் சொல்லியிருக்காரு, மாறிக்கொண்டே இருக்கும் உலக பொருட்களின் மீது. How could you believe something will be permanently there for you? ஏங்க நீ ஆசைப்பட்ட பொருள் உன்னை விட்டு போகணும்னு நான் நினைச்சுக்கிட்டு ஆசைப்படுவியா? உன்னை விட்டு போகணும் அப்படின்னு நினைச்சா ஆசை வருமா? ஆசைனாலே அது என் கூட எனக்கு வேணும்னு நினைக்கிறதுக்கு பேர் தானேங்க ஆசை. எனக்கு வேண்டாம்னு நினைச்சா அது ஆசை வருமா? அப்போ அந்த பொருள், அந்த ஆசைப்பட்ட பொருளோ மனிதர்களோ ஏதோ ஒண்ணு உன்னை விட்டு பிரிஞ்சிடும், உன்னை விட்டு போயிடும் அப்படின்னு ஸ்ட்ராங்கா நீ நம்பினேன்னா ஆசை வருமா? கண்டிப்பா வராதுல்ல. அது ஏன் நீ நம்ப மாட்டேங்க? அதாவது பின்ன எப்படி நம்புற? அதாவது நிரந்தரமா உங்ககிட்டே இருக்கும் அப்படின்னு எப்படி நம்புற? தெளிவா அந்த பாயிண்ட் சொல்லியிருக்காரு பாருங்க. மாறிக்கொண்டே இருக்கும் உலக பொருட்களின் மீது பற்று வைக்காமல் இருப்பதன் மூலம். அதுதான் மாறிட்டு இருக்குன்னு தெரியுது இல்ல, பின்ன ஏன் பற்று வைக்கிற? அப்ப மாறக்கூடிய விஷயத்துல பற்று வைக்கவே முடியாதுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? உன்னை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா நீ பற்று வைக்க மாட்ட. உதாரணத்துக்கு எனக்கு ஒரு சிஎம் போஸ்ட் கொடுங்க. இந்த சிஎம் போஸ்ட் இன்னைக்கு நான் வந்துருச்சு, ஆனா இன்னைக்கு ஒரு நாள் தான் உனக்கு சிஎம் போஸ்ட், நாளைக்கு உன்னை தூக்கிடுவோம் அப்படின்னு சொன்னா அந்த போஸ்ட் எனக்கு வேணும்னு சொல்லுவீங்களா? வேணும்னு தானே சொல்லுவோம். ஆனா ஏதாவது போஸ்ட் நிரந்தரமா இருக்கா? அதுவும் இந்த அரசியல் போஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்லி கேரண்டீடு ஃபார் 5 இயர்ஸ் தான். அந்த 5 இயர்ஸ் கேரண்டி இருக்கா? எப்ப வேணா இந்த விஜய் ஆட்சியை கூட தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட்ல பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. நிரந்தரம் இல்லாத ஒரு விஷயம். அப்படியே நிரந்தரமா கூட 5 இயர்ஸுக்கு தானா, அதுக்கப்புறம் நிரந்தரம் இல்லை. ஆனாலும் நம்புறாங்க பாருங்களேன். நம்ம தாண்டா இனிமே காலம் பூராத்துக்கும், நம்மள அசைக்க முடியாதுடா, ஒரு தடவை விழுந்துருவான், பாதாளத்துல விழுவான். அதுவும் நம்ம டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம் சொல்லவே வேணாம். 0-0 எல்லாம் அடிப்பாங்க. 0 லெவல் எல்லாம் நம்ம அடிச்சு தள்ளுவோம். ஒரு கட்சியை தூக்கிட்டு இன்னொரு கட்சி இறக்குவோம். பரவாயில்ல, இந்த தடவை அடி வாங்கிட்டா விட்டுடுவோமா நாங்க, அடுத்த 5 வருஷம் கழிச்சு வருவோம் இல்ல அப்படின்னு அடுத்த 5 வருஷம் கழிச்சு படம் எடுத்துட்டு அது அவன் கர்மாப்படி மறுபடியும் தொலைக்கிறான் வேற.
அதனால ஈஸியா நம்பிக்கிறான், நான் கடைசி வரைக்கும் நினைச்சதை சாதிச்சிடுவேன், நான் ஆசைப்பட்டதை பிடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் நம்பிட்டே வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. என்ன பண்ண சொல்றீங்க? ஸோ வாழ்க்கையில ஏதோ ஒன்று ரெண்டு அப்பப்ப நீ நினைக்கிறது நடந்துருது, அதுவும் வந்து நடக்காம போகுதுதான். ஆனாலும் திருப்பி அதை கஷ்டப்பட்டு மறுபடியும் அச்சீவ் பண்ணிடுற. அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னதுக்கு அப்புறம் அது நிரந்தரமா நீடிக்கும் அப்படின்னு நம்பிடுறியா? அதை விட கொடுமைங்க, நேத்து ஒரு பொண்ணு என்கிட்ட பேசினான். பேசும்போது சொல்றா, எனக்கு ஒரு கணவன் மனைவியை பார்க்கும்போது மிகவும் பிடித்திருக்கிறது அப்படின்னு சொன்னாலாம். அதாவது ஒரு காதலன் காதலி ரெண்டு பேர் பேசுறாங்க. காதலன் காதலி கிட்ட சொல்றான், எனக்கு அந்த கணவன் மனைவியை காணும்போது பயங்கர இன்ஸ்பிரேஷனாகவும் இம்ப்ரெசிவாகவும் இருக்கிறது அப்படின்னு. ஏன் அப்படி சொல்ற? நீயும் நானும் டெய்லி அடிச்சுக்கிற மாதிரி தான் அவங்களும் அடிச்சுக்கிறாங்க. ஆனா என்னதான் அடிச்சுக்கிட்டாலும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காம கடைசி வரைக்கும் ஒன்னாவே வாழ்றாங்க பாத்தீங்களா அப்படின்னு காதலி கிட்ட சொல்றானா. அப்ப காதலி கேட்டாலாம், ஏன்பா அடிச்சுக்கிறதுல என்னப்பா சுகம் இருக்கு அப்படின்னு. அடிச்சுக்கிறத பார்க்காத, அடிச்சதுக்கு அப்புறமா திருப்பி ஒன்னா கூடி வாழ்றாங்க பாத்தியா, அதை மட்டும் பாரு, அதுதானே இன்ஸ்பிரேஷனா இருக்கு. ஆனா நமக்குள்ள அப்படி இல்லையே, அடிச்சுக்கிறோம் அடிச்சுக்கிறோம் அடிச்சுக்கிட்டே இருக்கோம், திரும்பி சேரவே மாட்டேங்கிறோம். அப்படியே சேர்ந்தாலும் மறுபடியும் அடிச்சுக்கிறோம். ஆனா அவங்கள மாதிரி அடிச்சுக்கிட்டா கூட திரும்பி சேரணும் இல்ல அப்படின்னு ஒருத்தன் வந்து பெருமையா சொல்லிட்டு இருந்தானா. ஏன் அப்படியா அப்படின்னு இவளும் சொல்லிட்டு இருந்தாளா அப்படின்னு ஒரு கதை என்கிட்ட பேசிட்டு இருந்தா. சரியா? எனக்கு என்ன டவுட்னா, அவர்கள் அடித்துக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் குடிப்பாங்களாம், அதை விடுங்க. அப்ப கூடும் போதே அவங்களுக்கு தெரியும் மறுநாள் அடிக்க போறாங்கன்னு, அடிக்கும் போதே அவங்க தெரியும் அவங்க கூட போறாங்க. சரியா? ஆனா எப்படி உன்னால கூட முடிகிறது அப்படிங்கறதுதான் எனக்கு பயங்கர சந்தேகம். நாளைக்கு நீ அடிச்சுக்க போறேன்னு தெரிஞ்சுக்கிட்டே எப்படி உன்னால கூட முடிகிறது? அதெல்லாம் விடு. என்னதான் வந்து நமக்குள்ள சண்டை இருந்தாலும் சரி, கூடணும் இல்ல. லூசு, சண்டை இருந்தா எப்படிடா கூட முடியும் பெர்மனண்டா? டேய், மனசுக்குள்ள மனஸ்தாபம் ரெண்டு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த மனஸ்தாபம் தீர்த்துக்காம எப்படிடா கூடுறீங்க? எல்லாம் புரியாத புதிருங்க நமக்கு. சரியா? அவங்க அடிச்சுப்பாங்களாம், பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருப்பாங்களாம். கொஞ்ச நேரம் கழிச்சு, சரி போதும் விடு, வா கொஞ்சம். என்னது போதும் விடு கொஞ்சமா? என்னடா மனசு இந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கு அந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கு, கொஞ்சம்னா அது விடு, அது அப்புறம் பாத்துக்கலாம், அடிச்சுக்கலாம் நாளைக்கு, இப்ப வா குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மோகத்துல குடிப்பாங்களாம். அதாவது எல்லா கணவன் மனைவி இடத்துல நடக்கிற விஷயத்த தாங்க சொல்லிட்டு இருக்கேன், என்னமோ புதுசா சொல்றேன்னு நினைச்சிடாதீங்க. நைட் ஆனா போதும், அவங்க ரெண்டு பேரும் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அடிச்சுப்பாங்க. நைட் ஆனா எப்படி இருந்தா எங்க இருந்து தான் அவங்களுக்குள்ள ஆசை வருதுன்னு தெரியல, ரெண்டு பேரும் ஒன்னா பெட்ல ஏறிடுவாங்க. மறுபடியும் மறுநாள் காலையில அந்த சண்டையை கண்டினியூ பண்ணிப்போம். முதல்லயே அக்ரிமெண்ட், ஏங்க பாரு, சண்டே எல்லாம் நாளைக்கு காலையில அக்ரிமெண்ட். சரியா? ஐயோ கொஞ்ச நாளுக்கு இந்த இந்த ஈரான் போர் நடந்தது இல்ல, அதுல அமெரிக்காக்காரனும் இவனும், எப்ப ஒரு 15 நாளைக்கு நம்ம கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுப்போமா, ஒரு 15 நாளைக்கு ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து கண்டினியூ பண்ணிக்கலாமா? அது கூட பரவாயில்லைங்க. அந்த 15 நாள்ல நம்ம ஒருவேளை ஏதாவது ஒரு அந்த கருத்து வேறுபாடை நீக்கி ஒரு சுமூக ஒப்பந்தத்திற்கு ட்ரை பண்றதுக்காக. ஏன்னா பேச்சுவார்த்தை நடத்தணும்னா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது எப்படி பேச்சுவார்த்தை நடத்துறது? அதனால ஒரு 15 டேஸ் ஸ்டாப் பண்ணு, ஏதோ பேச்சுவார்த்தையில ஏதாவது நல்லதை எட்ட முடியுமான்னு பார்க்கலாம். அப்படி முடியலன்னா மறுபடியும் சண்டை போட்டுக்கலாம். இதை கூட ஏத்துக்கலாங்க. ஏன் ஏத்துக்கலாம்னா, தே வாண்டட் டு ரீகன்சைல், அதாவது அவங்களுக்குள்ள அந்த கருத்து வேறுபாடுகளை உடைச்சு ஒரு சுமூகத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்கன்னு. ஆனா நம்ம கணவன் மனைவிமாருக்கு இருக்காங்களே, தே ஆர் நாட் அட் ஆல் வில்லிங் டு கம் டு காமன் பாயிண்ட். ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வரணும்னு ஆசையே கிடையாது. சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும், ஆனாலும் கூடிக்கிட்டே இருக்கணும். என்னையா இது? ஆனா அதை பார்த்து ஒருத்தன் இன்ஸ்பயர் ஆகுறான். இங்க பாரு, என்னதான் அடிச்சாலும் கூடணும் இல்ல, நீ என்ன கூட வரமாட்டேங்கிறே அப்படிங்கிறான். என்னத்த நம்ம கூட போறோம், முதல்ல நமக்குள்ள மனஸ்தாபத்தை வந்து ஒழிச்சுக்க ட்ரை பண்ணலான்னு இவன் சொன்னா, அவன் டைலாக் அடிக்கிறான், ஏன் அது ஒரு புறம் இருக்கட்டும், நம்ம கூடுறது கூடிக்கிட்டே இருந்தோம்னா அது காணாம போயிடும் அப்படின்னு சொன்னானாமா. சரியா? இந்த லட்சணத்துல தானங்க நம்ம வண்டி எல்லாம் ஓடிட்டு இருக்கு. நினைச்சாலே கேவலமா இருக்குங்க. சரியா? சோ இங்க எதுக்காக சொல்லிட்டு இருக்கேன், மாறிக்கொண்டே இருக்கும் உலக பொருட்களின் மீது பற்று வைக்காமல் இருப்பதே அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது டெய்லி டெய்லி நமக்கு தெரியுது,
நம்ம ஆசைப்பட்ட பொருள் நம்ம நினைச்ச மாதிரி இல்லை அப்படின்னு, நினைச்ச மாதிரி இல்லைன்னா பரவாயில்லன்னு ஆசைப்படுவேன்னு நினைக்கிறேன் பாத்தீங்களா? ஏன்னா நீ ஆசைப்பட்டதுக்கு காரணமே உனக்கு பிடிச்ச மாதிரி அது இருக்கணுன்றதுக்காக தானே. அப்ப நீ மனைவி ஆசைப்படுற அப்படின்னா அவன் உனக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்னு தானே ஆசைப்படுற. ஆனா அவ இல்லை அப்படின்னு தெரியுது, ஆனாலும் ஆசைப்படுற. ஏன்னா அவ இருக்க வச்சிருவேன்ல, இன்னைக்கு இல்லைன்னா என்ன, நாளைக்கு எப்படியாவது சண்டை போட்டு மாத்திடுவேன்ல என்று டெய்லி டெய்லி நீ சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாலும் ஆசையை தூக்குற மாதிரி தெரியல. மாறிக்கொண்டிருக்கிறது, ஏமாற்றம் அடைந்து கொண்டே இருக்கின்றாய், ஏமாற்றம் அடைந்து கொண்டே இருந்த போதிலும் கூட ஆசையை தூக்க மாட்டேன் என்கிறாயே, என்னடா பண்றது? லூசு பையிலே எவ்ரி செகண்ட். ஏன்னா நம்ம முதல்ல இந்த காதலிச்ச பையனை சொன்னோம்ல, இவன் கீப்பான் அவன் வந்து ஏமாற்றப்பட்டு கொண்டு அவன் அழுது கொண்டே இருந்தாலும் கூட மீண்டும் மீண்டும் ஆசை துளிர் விட்டுக் கொண்டே தானே இருக்கின்றது. ஒரு பக்கம் எச்சரிக்கை மணி அழித்துக் கொண்டே இருக்கின்றது, நீ மறுபடியும் ஏமாந்து கஷ்டப்பட போகின்றாய் என்று. ஆனாலும் அவன் ஆசையை விட முடியவில்லையே என்றெல்லாம் நம்ம பார்த்த மாதிரி தாங்க இருக்கு. என்ன சொல்றதுன்னு தெரியல. பட் இவர் சிம்பிளா ஒரே வரியில சொல்லிட்டாரு. சொல்றது ஈஸி தான். ஆசையே பந்தம், ஆசையை விடுதலையே மோட்சம். கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, ஆனா ஃபாலோ பண்ண முடியலையே அப்படின்னு அல்றதுக்காக இதை சொல்லல. முடியும்ன்ற நம்பிக்கையோட பாருங்க, கேவலமா ஃபீல் பண்ணுங்க. ஆசை அப்படிங்கிறது கேவலத்திலும் கேவலம்னு ஃபீல் பண்ணுங்க. ஏன்னா நிரந்தரம் இல்லாதது, அது வந்து கண்டிப்பா நம்ம ஒரு நம்மளை விட்டு போகக்கூடியது, மாறுவது அப்படின்றத ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணா கண்டிப்பா போயிடும்ல. அது போகாதுன்னு நினைக்கிறதுனாலதான் நமக்கு ஆசை வருதுன்னு புரிஞ்சுக்கணும். அது போன ஸ்லோகத்துல பார்த்தோம்ல, அதான் பார்த்தோம். துயர்னு பார்ப்பாயாக கண்டிப்பா மாறிடும் அப்படின்னு ஸ்ட்ராங்கா நீங்க நம்பினீங்கன்னா கண்டிப்பா ஆசையே வராதுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஒரு நாள் சிஎம் அப்படின்னு சொல்லும் போது கூட எனக்கு ஆசை வருது, இந்த ஒரு நாள் சிஎம் ஆயிட்டோம்னா அந்த ஒரு நாள் சிஎம் நம்ம பண்றதை வச்சுக்கிட்டு நம்ம நிறைய நாள் தக்க வச்சிடலாம். எப்படிலாம் நம்ம மனசு யோசிக்கணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா? நம்புறதே இல்ல. ஏதாவது ஒண்ணு கிடைச்சிருச்சுன்னா அது என்னை விட்டு போகும் நம்புறதே இல்ல. அதை நான் என்னுடைய சாமர்த்தியத்தால பிடிச்சுப்பேன் இல்ல. ஒரு தடவை வந்துருச்சுன்னா விட்டுடுவேன் நான். என்னத்தையும் நீ வாழ்க்கை பூரா இழந்துட்டு தான் இருக்க. இவன் எத்தனை இதை குடிச்சான்னு நமக்கு தெரியல, ஆனாலும் குடிச்சிருவேன்னு நம்பி நம்பி வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கோம். இதுக்கு மேல ஒன்னும் சொல்ல தோணல. அடுத்து போவோம். You are the one conscious and pure, while all this is just inert non-being. Ignorance itself is nothing. So what need have you desire for to understand? இது சூப்பரான ஒரு ஞானம் கொடுத்துட்டாருமா. நீ ஒருவனாய் அறிவு வடிவானவனாய் தூய்மையானவனாய் இருக்கின்றாய். ஆனால் இந்த உலகோ வெறும் அறிவற்ற ஜட பொருளாய் இருக்கிறது. அறியாமை என்பதே உண்மையில் இல்லாத ஒன்று எனும்போது அதை தெரிந்து கொள்ள உனக்கு ஏனடா ஆசை இருக்க வேண்டும்? எனது கடைசியில என்னமோ வருது, உண்மையில் இல்லாத ஒன்று எனும்போது அதை தெரிந்து கொள்ள உனக்கு ஏன் ஆசை இருக்க வேண்டும் அப்படின்னா, அதை அறியாமையில் இருக்க வேண்டும் என்று ஏன் ஆசைப்படுகிறாய் அப்படின்னு கேட்கிறார். ஸோ வாட் நீட் ஹேவ் யூ ஆஃப் டிசையர் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா, இந்த அறியாமையில் இருக்க ஆசைப்படுகிறாயே அப்படின்னு எடுத்துக்கோங்க. அந்த அறியாமை என்பதே கூட உண்மை இல்லாத ஒன்று என்ற பிறகும் கூடவா அறியாமையில் இருக்க ஆசைப்படுகிறாய் அப்படின்னு அழகா கேட்டதான் நீங்க வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? சரி, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நீ ஒருவனாய் அறிவு வடிவானவனாய் தூய்மையானவனாய் இருக்கிறாய். நம்ம திரும்ப திரும்ப என்ன சொல்லியிருக்கோம்? பிரம்மம் சத்யா, ஜெகத் நித்யா, ஜீவ ஐக்கியோ பிரம்ம நாபர. ஜீவ ஜீவைவோ, ஐக்கிய இல்ல, ஜீவைவோ பிரம்ம நாபர. அத்வைதத்தின் மிக முக்கிய ஸ்லோகமே மனப்பாடாக மாட்டேங்குது, போங்க. சரியா? சரி, இது வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் பேசிட்டு இருக்கோம். இவ்வளவு நேரம் என்ன சொன்னாரு? ஜெகத் மித்தியா, ஜெகத் மித்தியா, ஜெகத் மித்தியான்னு புலம்பி புலம்பி பார்த்தாரு. நம்ம மரமண்டைக்கு ஏறாது இல்ல, பிரம்மம் சத்தியாக்கு வந்துட்டாரு. நீ கொஞ்ச நேரம் இதை ஏறல அப்படின்னு சொன்னா மறுபடியும் ஜெகத் மித்தியாக்கு தான் போகணும். இந்த ரெண்டை தவிர வேற ஒன்றும் சொல்ல முடியாது இல்ல. அதனால பிரம்மம் சத்தியாக்கு இப்ப நம்ம இந்த ஸ்லோகத்துல திரும்பிட்டோம். அப்படின்னா என்ன? நீ ஒருவனே, நீ பிரம்மமே, அறிவு வடிவானவன். நீங்க அறிவு வடிவானவன் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? நீங்க பாட்டு உலகியல் அறிவுன்னு நினைச்சிடக்கூடாது. அறிதல், கான்சியஸ்னஸ், சச்சித்தானந்த உணர்வு, பிரம்ம உணர்வு. இந்த உணர்வுக்கு இங்கே அறிவு அறிதல் அப்படின்னு பேர் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அதை ஃபீல் பண்ணுங்க. சரியா? அறிவு வடிவானவனாய் அப்படின்னா உணர்வு வடிவானவனாய், சச்சித்தானந்த உணர்வு வடிவானவனாய் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? தூய்மையானவனாய் இருக்கின்றாய்.
தூய்மையானவன்னா நிரந்தரமான சுகம், அதுதான் தூய்மை, சரியா? பெர்மனன்ட் பிளிஸ். அப்பழுக்கற்றவனாய் தூய்மையானவனாய் இருக்கின்றாய். ஆனால் இந்த உலகோ வெறும் அறிவற்ற ஜடப்பொருளாய் இருக்கின்றது. ஏற்கனவே கூட சொல்லியிருந்தார், இந்த பஞ்சபூதங்களான வெறும் ஜடம்னு பாடுறா, நீ ஏண்டா அது உண்மைன்னு பாக்குறே, உணர்வுள்ள ஜீவன் பாக்குறே. உணர்வுன்னா அது நீ மட்டும் தாண்டா உணர்வு, அது தாண்டா ரெஃப்ளெக்ட் ஆகி இங்க எல்லாமா இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த ஜடமே நீ தாண்டா ரெஃப்ளெக்ட் ஆகி இங்க ஜடமா காட்சி அளிக்கிற, இப்படிங்கிற விஷயங்கள்லாம் ஏற்கனவே சொன்ன விஷயம்தான். சோ அப்போ ரெண்டையுமே பாரு, நீ பிரம்மம் சக்தியான்னு பாரு, நீ யாருன்னு பாடுறா, நீ அறிவு வடிவானவனடா, நீ சித்தானந்த சொரூபமடா, நீ இந்த மாயை கடந்த நிலையிலும் பேரானந்தத்தில் இருக்கலாமடா. இந்த உலகமே இல்லைனாலும் நீ சந்தோஷமா வாழலாம்டா. உலகம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்காதடா, உலகம் வெறும் துக்கத்தை தான்டா கொடுக்கும். அது துக்க சொரூபம்னு உணர்ந்துட்டேன்னா நீ யாருன்னு நீ புரிஞ்சு போயிடா என்றெல்லாம் திரும்ப 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 இந்த அத்வைத கிரந்தங்கள் நமக்கு வலியுறுத்தி சொல்லி கொண்டிருக்கின்றன. சோ அதன் அடிப்படையில இப்போ இந்த பர்டிகுலரா இவர் என்ன சொல்றாரு, பிரம்மம் சக்தியான ஃபீல் பண்ணு, நீ தூய்மையானவன்னு ஃபீல் பண்ணு. இந்த பிரம்மத்துக்கு நம்ம நிறைய டெஃபினிஷன்ஸ் கொடுக்கல, அதெல்லாம் ஃபீல் பண்ண சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். நித்திய, சுத்த, புத்த, நிரகங்கார, நிராகார, நிர்குண அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான நம்ம ஆட்ரிபியூட்ஸ் வந்து பிரம்மத்துக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும், சரியா? we are such like that da, we are such a feel, we feel it like that. அதாவது நம்ம ஆழ்ந்த உறக்கம் எக்ஸாம்பிள் அடிக்கடி காட்டுறோம். So where there is nothing but at the same time you are there with bliss இல்லையா? எதுவுமே இல்லாத நிலையிலும் ஆனந்தமா இருக்க முடியும்டா, இட்ஸ் யுவர் அனுபவம்டா. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஃபீல் பண்ணு. நிரகங்காரம்னா என்ன? அகங்காரமே வேணாம், தனி ஒரு ஆள் அப்படி நான் உடல் அப்படின்ற ஃபீலிங் இருந்தாதான் நீ வாழணும்னு அவசியம் இல்லை. அப்படி இல்லாமலும் எண்ணங்களே இல்லாமலே நீ வாழலாம்னு சொல்லியாச்சு. அப்ப குணங்கள் இல்லாமல், நிர்குணன் அப்படின்னா என்ன? குணங்களே இல்லாமல் நீ வாழலாம். குணாதீதன்னா வேற, நிர்குணன்னா வேற. நிர்குணன்னா குணங்களே இல்லாமல் வாழ்றது, குணாதீதன்னா குணங்கள் இருந்தும் குணங்கள்ல ஒட்டாம வாழ்றது. இப்படி உன்னை நீ புரிந்து கொள்ளக்கூடாதா? உன்னால் தோற்றுவிக்கப்பட்ட வெறும் கற்பனையால் தோக்கு பெற்ற இந்த உலகம் என்பது வெறும் கற்பனையால் தோற்றுவிக்கப்பட்டது. மாறுகின்ற எண்ணங்களால் மாறுகின்ற உலகம் அது. உனது மாறுகின்ற எண்ணங்களிலே, நீ மாறுகின்ற உலகத்திலே, அதாவது மாறுகின்ற மாயையா இருக்கின்ற உலகத்திலே ஒரு உருவத்துல போய் சிக்கலாமா? அது உண்மைன்னு நம்பலாமா? உன் எண்ணத்துல போயிட்டு நீயே ஓட்டிக்கிட்டு கடைசியில நீயே உன்னை யாருன்னு தேடி அலையக்கூடிய நிலை வேண்டுமா? இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த உலகத்தை உண்மைன்னு நம்பினதுனாலதானே, அல்லது அதுல போயிட்டு ஏதோ ஒரு ஆசை உண்டானதுனாலதானே, நிரந்தரம் இல்லை மாறிக்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் போயிட்டு அதுல ஆசை வச்சதுனாலதானே நீ யாருன்னு உன்னை மறந்து தொலைச்ச. ரெண்டையுமே சேர்த்து சொல்றாரு பாருங்க, சரியா? பிரம்மம் சக்தியான ஃபீல் பண்ணு, ஜெகத் நித்தியான ஃபீல் பண்ணு. அப்போ அறிவு வடிவனானவனாய் தூய்மையானவனாய் இருக்கின்றாய் என்பதையும் ஃபீல் பண்ண, உலகம் வெறும் அறிவற்ற ஜட பொருளாய் இருக்கின்றதுன்னு ஃபீல் பண்ண. அறியாமை என்பதே உண்மையில் இல்லாத ஒன்று. செம்ம பாயிண்ட். அடுத்து, அறியாமை என்பதே உண்மையில் இல்லாத ஒன்று எனும் போது அது ஏண்டா உனக்கு வேணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நம்ம எதுக்கெல்லாம் ஆசைப்படுவோம் அப்படின்னு சொன்னா, நிரந்தரம் இல்லாத எல்லா வஸ்துவுக்கும் ஆசைப்படுறோம் அப்படின்னு கிளிகளின் கிளிஷ்டர் இது வரைக்கும், சரியா? இப்போ நெக்ஸ்ட் அறியாமை அப்படின்னா என்ன அப்படின்னா, வெறும் ஐடென்டிட்டிக்காக கொடுக்கப்பட்ட, அதாவது மாய விளையாட்டுக்காக, மாய விளையாட்டுல எக்கச்சக்கமான உடம்பு இருக்கு, அதுல ஒவ்வொரு உடம்புக்கும் ஒரு ஐடென்டிட்டி இருந்தாதான் அந்த கேம் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக கேமுக்காக கொடுக்கப்பட்ட அந்த ஐடென்டிட்டி அகங்காரம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அதை உண்மைன்னு நம்புறதுக்கு பேர் வந்து அறியாமை அப்படின்னு பேரு, ஓகேவா? அப்போ அது உண்மைன்னு நம்ப முடியுமா? என்னுடைய எல்லா குட் மார்னிங் மெசேஜஸ்லையும் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அறியாமை என்றால் என்னன்னு ஒரு கேள்வியை கேட்டு ஒரு நாள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் நினைக்கிறேன். அறியாமை என்றால் இல்லவே இல்லைன்னு அர்த்தம். இல்லாத ஒன்றை இருப்பதாக நாம் நடிப்பதற்கு அறியாமை என்று வைத்துக் கொள்ளுங்கள்னு சொல்லியிருந்தேனா இல்லையா? சோ அப்ப நடிப்பா வேணா அறியாமை இருக்குமே தவிர உண்மையில அறியாமை இருக்க முடியாதுன்னு சொன்னோமா இல்லையா? அப்போ அறியாமை என்பது இல்லாத ஒன்று அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா உண்மையில் இருக்க முடியாத ஒன்றுன்னு அர்த்தம். அறிவு சொரூபமான சச்சிதானந்த சொரூபம் உன்னை விட்டு எப்போதும் அகலாதிருக்க அந்த அறிவில் இருந்து கொண்டே ஆனால் அறியாமையில் இருக்கின்றேன் என்று நீ சொன்னால் அது நடிப்பு தானே. அது நடிப்பா மட்டும் தானே இருக்க முடியும். ஒரு நடிகன் இருக்கான் அப்படின்னா பிச்சைக்காரன் வேஷம் போட்டு நான் பிச்சைக்காரன் சொல்லிட்டு இருந்தா சொல்லிட்டு இருக்கிறது யாருங்க? நடிகன் தானேங்க சொல்லிட்டு இருக்கான் நான் பிச்சைக்காரன்னு. நடிகன் உணர்வு எங்க காணாம போயிடுச்சா என்ன? நடிகன் உணர்வு காணாம தான் போகுமா என்ன? சோ அந்த உணர்வே தான் இப்போது பிச்சைக்காரன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது எனும்போது, என்றும் எப்போதும் நிரந்தரமாக சச்சிதானந்தமாக சத்தியமாக ஒளிந்து கொண்டிருக்கின்ற சுயம் பிரகாசமான ஒரு உணர்வு உன்னை விட்டு போகுமா எங்கேயாவது? அந்த உணர்வு இப்போது பலவா மாறி இருக்கலாம்,
பலவா மாறினாலும் அந்த உணர்வு தானே பலவா மாறி இருக்கு, அந்த அதிஷ்டானம் தானே இங்க பலவா மாறி இருக்கு. அந்த அதிஷ்டானம் இருக்கிற வரைக்கும் தானடா பிச்சைக்கார வேஷமே இருக்கும். அதிஷ்டானமே இல்லாம போயிடுச்சுன்னா பிச்சைக்கார வேஷம் இருக்குமா தனியா? அப்ப அதிஷ்டானம் எப்படிடா அந்த பிச்சைக்கார வேஷம் வந்து அதிஷ்டானத்தை மறைச்சிடுமோ? மேகம் வந்து சூரியனை மறைத்து விடுமோ? சான்ஸே இல்லை. இட் இஸ் இம்பாசிபிள் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஸோ தேர்ஃபோர் அப்படிப்பட்ட இல்லாத ஒன்று இருப்பது போல் நடிக்கின்ற ஒன்றுக்கு மேல் உனக்கு ஆசையா? கடைசியில் எப்படி சொல்றதுன்னே தெரியல. என்ன கொடுமை பாருங்களேன். அறியாமை என்பது இல்லவே இல்லை, ஆனால் இல்லாத ஒன்றின் மேல் இருப்பது போன்று நாம் நினைத்து கொண்டு கஷ்டப்பட்டு இருக்கின்றோம். அது இல்லவே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டா கூட ஆசை வராது இல்ல. அப்ப அந்த அகங்காரம் ஐடென்டிட்டி, அதாவது நான் இப்ப நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஸ்ரீகாந்த் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டியோட நான் இந்த உலகத்துல மாயா லீலை பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா? இந்த ஸ்ரீகாந்த் என்ற ஐடென்டிட்டிக்கு மேல எனக்கே ஆசை, அது உண்மையா? அது சும்மா நடிப்புக்காக வந்த அகங்காரம் தானே. இது அறியாமை இஸ் ஈக்குவல் டு அகங்காரம், அகங்காரம் இஸ் ஈக்குவல் டு ராங் ஐடென்டிட்டி, சாரி ஃபண்ணுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு பொய்யான ஐடென்டிட்டி. அந்த ஐடென்டிட்டி மேல உனக்கு ஏன் இவ்வளவு ஆசை? ஏன்னா அந்த ஐடென்டிட்டி லாக் ஆகிட்டு தான் கடைசியில நான் யாருன்னு உட்காந்து புலம்பிட்டு இருக்க வேண்டிய நிலைமையில வந்து சிக்கிட்டு இருக்கோன்னு வைங்களேன். ஸோ தேர்ஃபோர் இதை ஒரு பாயிண்டாவே வச்சு காட்டியிருக்காரு அழகா. அறியாமை என்பதே உண்மையில் இல்லாத ஒன்று எனும் போது அதன் மேல் உனக்கு ஏன் ஆசை அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க, சரியா? ஸோ பின்ன ஏன்டா அதுக்கு போய் ஆசைப்படுற? அந்த ஐடென்டிட்டியில போய் ஏன்டா லாக் ஆகுற? அந்த ஐடென்டிட்டி ஃபண்ணுக்கு தானே, சும்மா நாச்சுக்கும் தானே, அது இல்லதானே. இல்லாத ஒன்றுக்கு மேலே ஏன்டா ஆசைப்படுற? இன்ஃபேக்ட் ஆசைங்கிறது முதலே சொல்லிட்டாரு, இல்லாத பொருளின் மேல் ஆசை. ஏன்னா உலகமே இல்லை, அப்ப இந்த வஸ்துக்களே இல்லை. இப்படி இல்லாத வஸ்துக்கள்கிட்ட ஆசைப்படவே முடியாது. ஆனா இருக்குன்னு நினைச்சு நம்பி தொலைக்கிறதுனால ஆசை வந்து தொலைஞ்சிச்சுன்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரி இங்க ஐடென்டிட்டி அப்படிங்கிறதும் பொய் தான். அந்த பொய்ங்கிறத மறந்துட்டு உண்மையை நினைச்சா கண்டிப்பா செத்து சுண்ணாம்பாக வேண்டியதுதான். பட் ரியாலிட்டியை நீ பாரு, உண்மையை பாரு. உண்மையில இது இல்லவே இல்லதானே. இல்லாததுல போயிட்டு ஏன் ஐடென்டி பண்ற? அதுல போயிட்டு ஏன் அகங்காரத்துல சிக்கிற என்ற ஒரு விஷயத்தை மிக அழகாக இங்கே சுட்டி காட்டியிருக்கின்றார், சரியா? இப்போ புரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணும் இல்லை, பிரம்மம் சத்தியாவையும் சேர்ந்து சுட்டி காட்டுகின்ற ஸ்லோகம் இது. பிரம்மம் சத்யா ஜெகத் மித்யா என்பதை தெளிவாக புரிந்து கொள். ஜீவோ ஐவோ நா ஜீவைவோ பிரம்ம நா பர அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜீவன் அப்படிங்கிறது உண்மையில பிரம்மமே தான். இந்த அகங்காரம் அப்படிங்கிறது, அறியாமை அப்படிங்கிறது உண்மையில பிரம்மமே தான். பிரம்மமே தான் இங்கே ஜீவனா இருக்கு. பிரம்மமே தான் ஜீவன் என்ற அறியாமை வேஷம் போட்டு கொண்டிருக்கிறது. இங்க ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணுதான் என்று அப்படியே அந்த ஸ்லோகம் வந்து இங்க ரெஃப்ளெக்ட் ஆகுதா? பிரம்மம் சத்யா ஜெகத் மித்யா ஜீவைவோ பிரம்ம நாபரா. ஜீவனும் பிரம்மத்தை தவிர வேறு அல்ல. அறியாமை என்பதே கூட பிரம்மம் தானடா. நீ ஏண்டா பிரம்மத்தை மறைஞ்சிட்டு அறியாமையை போய் உண்மை நினைக்கிற என்று அழகாக சொல்லி இந்த பர்டிகுலர் 5வது ஸ்லோகம் நிறைவடைகிறது. We will see the next one tomorrow.